ஆஸ்துமா எதனால் ஏற்படுகிறது? ஆஸ்துமா எதனால் ஏற்படுகிறது? தூசி, புகை, குளிர்காற்று, வெப்பம், கடுமையான உடற்பயிற்சி மற்றும் உளவியல் காரணங்கள், மரபணு காரணிகள் மற்றும் ஒவ்வாமை. வீட்டு வைத்திய முறைகள். அதுக்கு தேவைப்படும் பொருட்கள்: தேன், பூண்டு, காய்கறி சாறு, மஞ்சள், வேப்பிலை, அத்திப்பழம், வெந்தய விதைகள், எள் விதைகள், கருப்பு மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை தூள். வீட்டு வைத்தியங்களில் சில: தேனை கைகளில் விட்டு நிரப்பி காற்றை இழுப்பது போல் உள்ளுக்குள் இழுத்தால் காற்றுப்பை விரிவடையும். அதே போன்று உறங்குவதற்கு முன் வெந்நீர் குடிக்க வேண்டும். 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் 1 டீஸ்பூன் தேர்ந்து கலந்து குடித்தால் பலன் கிடைக்கும். பூண்டு. புதிதாய் பிரித்தெடுக்கப்பட்ட பூண்டு சாற்றின் 15 துளிகளால் செய்யப்பட்ட ஒரு கலவையை உடனடி நிவாரணத்துக்காக சூடான நீரை உட்புறமாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் இரவில் 5 பல் பூண்டு நறுக்கி கொதிக்க வைத்து 1 கப்பால் சேர்த்து கொதிக்க வைத்து குடிப்பது பிரச்சனையின் வளர்ச்சியை தடுக்கும். காய்கறி சாறு குடிக்கலாம். 1 பங்கு கீரை அல்லது முள்ளங்கி, 3/2 கேரம் ஆகியவற்றில் செய்யப்பட்ட சாறு மற்றும் 1 டம்ளர் கொத்தமல்லி சாறு என்று நாள் ஒன்றுக்கு 3 முறை குடிக்கலாம். மஞ்சள் தூள் உடன் சேர்த்து கலந்து எடுக்கலாம். மற்றும் வேப்பிள்ளை. சில துளிகள் வேப்ப எண்ணெயை தொடர்ந்து உட்கொள்வது ஆத்மாவின் தீய விளைவுகளை கட்டுப்படுத்தும். அத்திப்பழம். இரவில் அத்திப்பழத்தை உலர வைத்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம். 4 பழங்களை நீரில் உலர வைத்து தண்ணீருடன் கலந்து சாப்பிடுவது முழு பலனையும் கொடுக்கும். வெந்தய விதைகள். வெந்தயம் 1 டீஸ்பூன், தேன் 1 டீஸ்பூன். இந்த கலவையின் நுகர்வு மற்றும் வெந்தயத்தை ஒரே இரவில் உலர வைத்து 1 கப் தண்ணீருடன் இஞ்சிச்சாறு ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறைக்கும். இந்த கலவை காலை மற்றும் மாலை வேளையிலும் எடுக்கலாம். எள் விதை. நல்லெண்ணெயை லேசாக சூடாக்கி வெதுவெதுப்பான எண்ணெயை மார்பு பகுதியில் தடவலாம். மென்மையாக மசாஜ் செய்யலாம். அது ஆஸ்துமா தாக்குதலில் இருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும். கருப்பு மிளகு, நெய் மற்றும் மஞ்சள் ஆகிய 3ஐயும் குழைத்து மார்பு மற்றும் தொண்டை பகுதிகளில் பயன்படுத்தலாம். மற்றும் இலவங்கப்பட்டை தூள் 1/2 டீஸ்பூன் இலவங்கப்பட்டை பொடியில் தேன் கலந்து இரவில் சாப்பிடலாம். மற்றும் சில வைத்திய முறைகள்: அக்குபஞ்சர் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது மற்றும் மூலிகைகள் உணவு மற்றும் இயற்கையான சார்ந்த உணவுகள். தாவர அடிப்படையிலான உணவுகள், எடை இழப்பு, யோகா மற்றும் சில